எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசினது ஒன்று, இன்னைக்கு அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் வேற. நேற்று என்ன சொல்றாரு? அறநிலையத்துறை கோயில் அந்த நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவதை சதிச்செயல்னு வர்ணிக்கிறார். இன்னைக்கு தான் அதை நிர்வாகத்திறன் குறித்து பேசுறதோ நிதி செலவினம் குறித்து பேசுறதோ இன்னைக்கு கொடுக்கிற விளக்கம் தானே தவிர நேற்றைக்கு அவர் நிர்வாகத்திறன் பற்றியோ அல்லது நிதி செலவு குறித்தோ பேசவில்லை. அவர் நேற்று பேசியது முழுக்க முழுக்க சதிச்செயல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அதை டிஃபைன் பண்ணார். ஒன்று, அந்த சதிச்செயல்ங்கிறது தான் பாஜகவின் குரலாக நாங்கள் பார்க்குறோம். இது ஒன்று. இன்னொன்று, அறநிலையத்துறைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த சர்ப்ளஸை கொண்டு தான் இங்கே செலவு கல்லூரிகளுக்கு செலவிடப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா 2021 இவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்பொழுது அறநிலையத்துறையில் ஒரே ஒரு ஸ்கீம் எடுத்துப்போம், ஒரு கால பூஜை திட்டம். இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் 12,900 கோயில் இருந்துச்சு. இன்னைக்கு 2025 ஏறக்குறைய 18,000 கோயில் இருக்கு. அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு 2,50,000 ரூபாய் டெபாசிட் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கோயிலுக்கும். அன்னைக்கு அடிப்படையில் அந்த பூசாரிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகைன்னு 1 ரூபா கூட கொடுக்கப்படல 2021 வரைக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படிங்கிற அறிவிப்பை இந்த அரசு வந்த பிறகுதான் வந்துச்சு. அடுத்தது 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். அதுலயும் குறிப்பா 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட, ஏன்னா டால்பின் சீதருக்கு நல்லா தெரியும், 1000 வருடத்துக்கு மேற்பட்ட கோயிலுக்கு வேணும்னா அதுக்கு எத்தனை அனுமதி வேணும், எத்தனை ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரியும். அது மட்டுமே கிட்டத்தட்ட 275 கோயில். அப்போ ஆலயம் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாவற்றிலும் செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய சர்ப்ளஸை வச்சு தான் கல்லூரி கட்டப்படுது. நீங்க அந்த கட்டுறதுனால நிர்வாகம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் அந்த கல்லூரிகளை ஏன் நடத்தினாரு? ஏன் அரசு வசம் கொண்டு வரல?